ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிம்பிளாக பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது தமிழ்நாட்டு ஸ்டைல் தான், ஆந்திரா ஸ்டைல் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுவோம் பருப்பு பொடிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுக்கு வெறும் நான் துவரம் பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நான் சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தான் பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முழுக்க இது துவரம் பருப்பில் தான் பண்ணுவோம். இப்போது ஒரு கடாயில் நான் இப்போ ஒரு பேன் எடுத்துட்டுருக்கேன். அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு 2 டம்ளர், இப்போ நான் ஒரு டம்ளர் காட்டுறேன் இல்லைங்களா, அதில் 2 டம்ளர் துவரம் பருப்பு நான் எடுத்துக்கிறேன். அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை லோவிலே தான் வைக்கணும். இப்போது அதில் நான் சும்மா ஒரு 2 டம்ளருக்கு அதில் ஒரு 1/2 டம்ளர் தான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் கடைசியாக தான் அதில் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு நான் இன்றைக்கி மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் மிளகா ரொம்ப ஆட் பண்ண மாட்டோம். வெறும் மிளகு மட்டும்தான் போட்டு அரைக்கிறது பழக்கம். நீங்கள் வேணும்னா மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் மிளகா காரம் பிடிக்கும்னா நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். வறுபட்டுட்டு லாஸ்ட்டில் நான் ஒரு 4 காஞ்ச மிளகா அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு கடாயில் சின்ன பேனில் தாளிப்பு இதில் நீங்கள் எண்ணெய் விட்டு பொரித்து போட்டுக்கோங்க. இதில் கல்லுப்பையும் இதிலையே போட்டு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துடணும். நான் இப்போ தூள் பெருங்காயம் தான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் பூண்டுலாம் போட்டுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணணும். அந்த பூண்டு அவ்வளோ சீக்கிரம் வறுபடாது உங்களுக்கு. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆற வச்சு நான் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். அதில் முழுக்க ஒன்லி துவரம் பருப்பு மட்டும்தான் இதுக்கு. ஸோ இதை நல்லா ரொம்ப கொரகொரப்பாக, அதாவது ரொம்ப பெரிய இதுவாக இல்லாமல் ரொம்ப நைஸ் பொடியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான இதில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்களுக்கு, ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பசங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப இது கை கொடுக்கும். ஒரு அவசரத்துக்கு நெய் போட்டு அப்பளம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். வத்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ஜீரக ரசம் வச்சோம்னா அதுக்கு அந்த சமயத்தில் இந்த பருப்பு பொடி போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.